ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல் இருக்கிறேன். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி கிரிப்டோ அனலைஸ் தான். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் நம்ம கிரிப்டோ அனலைஸில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக சிக்னல்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பரே கொடுத்தாச்சு. அந்த டைமு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கூட எங்களை கேட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேணும்னா நம்ம டெலிகிராம் உங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு நீங்கள் அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பேட்ச் முடிஞ்சிக்குது. சேரன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீக்லியில் பிடிசி அனலைஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்று பார்த்தது தான். பிடிசி வந்து எந்த ஒரு வீக்லி தான் இருக்கிறோம், எந்த ஒரு மாற்றமும் தெரில. கீழே வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் நம்ம செல்லிங்கும் சொல்ல முடியாது, இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் வரைக்கும் பையிங்கும் சொல்ல முடியாது. இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கலை பிடிசியில். அந்த டே பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கிறோம். பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ஹோல்ட் ஆகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்குள்ள ஒரு ரேஞ்ச் ஆகினுக்குதுனால எப்போ வந்து இது கீழே 41,900 இப்போ 42,000 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகினுக்குது. இப்போ இது கீழே வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கீழே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 40,000 இந்த லெவலில் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துடுவான். 40,000 வந்துடுவான், இல்லை 41,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைய கண்டிஷன் டேயில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு நமக்கு ஃபேவராக இல்லை, செல்லிங்க்கு ஃபேவராக கிடையாது. பட் ரேஞ்சில் மாட்டிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த லெவல்கிட்ட வந்து இப்போ பாருங்கள், ஒரு பையிங் சைன் திரும்பி வருதா, திரும்பி இங்கே வந்து எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம ஒரு கரெக்டான சைனில் போக முடியும். நமக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பிடிசி ரேஞ்ச் ஆகிறதுனால மற்றவங்கள வந்து நம்ம வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறையா கிரிப்டோஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துன்னுக்குறோம். நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் இப்போ வருது. மேலே திரும்பி போனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே பையிங்கில் தான் இருப்பான். திரும்பி பார்க்கும்போது செல்லிங்காக இல்லைன்ட்டு நம்ம நீங்கள் பெய்ட் குரூப் இருந்தால் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் தான் நம்ம சின்ன சின்ன போஸ்ட் போடுவோம். ஓகேவா, 1 ஹவர்ஸில் நம்ம எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 1 ஹவர் செக்ஷுவல் இப்போ மேலே பிரேக் அவுட் கொடுத்தா க்ளோசிங் கொடுத்தோன்னு வச்சுக்கி கண்டிப்பாக 43,000 வரைக்கும் போவான், 40,400 வரைக்குமே. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு பெரிய ரேஞ்ச் வேணால் பை பண்ணிக்கோங்க, பட் ரிஸ்கி ஜோன். ஓகேவா, இந்த சோல் பிக் டைம் இதெல்லாம் நம்ம வந்து பையிங் சொல்லியிருந்தோம். ஐடி ஒய்ஜிஜி இன்ஜி இப்போ சின்ன ஒரு பையிங் புல் கிடச்சோன்னே பாருங்கள், வேறு லெவலில் எல்லாமே பையிங் ஆகினுக்கிறானுங்க. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ட் நம்ம நினச்சது தான். நம்ம நேற்று இந்த லெவல் வந்து 2,538 535 கிட்டே வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கிட்ட வந்து 1 ஹவரில் இருங்க, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பையிங் சைட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடலாம். இவன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரைக்கும் போவான், 600 வரைக்கும் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ வச்சுக்கோங்க, அப்படியே பையில் ஹோல்டிங் வச்சுக்கோங்க. 1 ஹவரில் 4 ஹவர்ஸில் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் நம்ம நேற்று நினச்சது தான். ஒரு அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டான், பிரேக் அவுட் கொடுத்து டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டான். இப்போ வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் மட்டும் வந்துடுச்சு. இப்படி போய் வீண் மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி சைன் தான் வர வாய்ப்பு இருக்குது. இத்தியம் வந்து இதுலேயும் வந்து 4 ஹவர்ஸில் பையிங் இருக்கிறான். ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தா டெய்லியும் பையிங்கில் தான் இருக்கிறான், பிரச்சனை கிடையாது. நம்ம இத்தியம் வந்து பையிங்கில் வச்சுப்போம். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் நம்ம ஒரு கிரிப்டோவாக பார்த்துட்டு வருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு வீடியோ தான். டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை வந்து கரெக்டான லெவலில் தான் வந்து பையிங் சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு வந்து பையிங் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட், ஆல்மோஸ்ட் 10% கிட்ட கிடச்சிது. இப்போ பிரேக் அவுட் லெவலுக்கு வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்கிறானா, பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். 4 ஹவர்ஸில் உள்ளே போய் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறான். நம்ம வந்து இந்த இடத்துல கிட்ட வந்து பை பண்ணுறது பெட்டரானதான் 4 ஹவர்ஸில். எதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜோட இது கொஞ்சம் சப்போர்ட் நம்ம ஆட் பண்ணி எடுத்துப்போம். 4 ஹவர்ஸில் மூவிங் ஆவரேஜ் வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை, பட் 1 ஹவரில் வேணால் சொல்லிக்கலாம் ஒரு லேதா. நம்மளோட சாட் பேட்டர்ன் கிளாசிக் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, பட் மூவிங் ஆவரேஜ் வந்து அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இல்லை. இருந்தாலும் நம்ம பையிங் கொடுத்துடலாம். இந்த 1 ஹவர் வந்து
இப்போ இருக்கிறதுல 1 ஹவர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த லெவலுக்கு கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இது ஒரு யூட்டனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோன்னா லாஸ்ட்டாக ஒரு இது பார்த்து அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான். கண்டிப்பாக இந்த லெவல் டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவான். அதுக்கடுத்து எப்போ ஒரு யூட்டனா இந்த லெவல் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போனா இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து பையிங் கொடுத்துருந்தா கொஞ்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.75% நம்ம ப்ராஃபிட் இருக்கலாம் மேக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர் வைக்கலாம். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் கொஞ்சம் ரேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 5 to 6 8 to 9 ஓகேவா, புரியுது நினைக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்பப்போ வந்து இதுக்கெலாம் வந்து நீங்கள் சிக்னலில் பெய்ட் குரூப்பில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். பெய்ட் குரூப்புக்கு இதுக்குன்னா நமக்கு ஒரு உத்வேகம் மாதிரி. ஏன் வந்து மேலே க்ளோசிங் குரூப் சொன்னால் பாருங்க, இது ஒரு பையிங் சைடு கேண்டில்ஸ்டிக்கு சரிங்களா, அதனால் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு. டிஆர்எக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட்டிசி வந்து நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் லெவல் வந்து நல்லா மேலே ஏறலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பையிங் சைடில் செம்மையாக போகிறானுங்க. ஓகேவா. அண்ட் தென் ஜாஸ்மி, வெயிட் அண்ட் வாட்ச். ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம், இவனை வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீக்லி வந்து ஜாஸ்மியை பார்த்துருவோம். செல்லிங் போகலாமா பையிங் போகலாம், லாங் பார்க்கலாமா. நான் வந்து இவன் வந்து செல்லிங்க்கு இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு வச்சுக்கிறேன். என்ன இந்த இடத்துல டவர் கிடைக்க மாட்டேன். 1 minute. கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாஸ்மி தான் பார்த்துருக்குறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா லாங்கர் டைம் ஃப்ரேமில் பாருங்களா, லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிக்சருக்கு தெரியல. சரி நம்ம இப்போ கெரியர் வச்சு நம்ம பார்ப்போம். மேலே போனால் ஒரு சின்ன ஃபுல் பேக் கொடுத்துட்டு திரும்பி வரலாம். இப்போதைக்கு பார்த்தா இது ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிடைக்குதா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, அதனால் நம்ம வந்து வீக்லியில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எது நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகின்னு இருந்துக்குது. சரி, டேயில் பார்ப்போம். டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 7th ஜனவரிலேருந்து இப்போ வந்து 17 ஆல்மோஸ்ட் 10 டேஸாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து ட்ரேட் ஆகிக்குது. ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து பிரேக் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் பெஸ்ட். இப்போ இது சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அப் சைடு போனால் இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு புல் பேக்னால் இந்த லெவல் தான் ஒரு கரெக்டான புல் பேக். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலாக இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம செல்லிங்க்கு போட்டுக்கலாம். எதுக்காக செல்லிங்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து செல்லிங்க்கு ஒரு பொசிஷனும் அந்த பையிங்க்கு பொசிஷன் ரெண்டும் ஒரு பேலன்சிங்காக இருக்குது. வச்சுட்டேன்னா எந்த பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் சப்போஸ் கண்டிப்பாக பார்த்தா ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் கிடைக்கும். 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது மேலே அப் சைடு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கீழே 1000 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் இருக்கும்போது எல்லா கட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். என்ன தான் பேட்டர்ன் இருந்தாலும் சரி. ரொம்ப பையிங் சைன் அதிகமாக இருந்தாலும் செல்லிங் சைன் அதிகமாக ஆப்போசிட்டில் வந்து அந்த கிரிப்டோ. இப்போ எக்ஸாம்பிள் பிடிசி வந்து செல்லிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி வேணாம், இப்போ இந்த கண்டிஷன் படி பார்த்தா பிடிசி பையிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜாஸ்மி வந்து செல்லிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த பையிங் இருக்குதுல்ல, ஸோ அங்கே அதிகமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற பையர்ஸ்லாம் என்ன ஆகும்னா இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இங்கே செல்லிங் பொசிஷன் வந்து வைக்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செல்லிங் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது மட்டும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ் பண்ணதான் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகிடுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் வந்து நம்ம செல்லிங் பொசிஷன் வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு 4 to 5% கிட்ட வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட் வந்து கொஞ்சம் மினிமம் டார்கெட் வந்து ஒரு 1:2 கிடைக்கணும்ல, 1:1 கிடைக்கணும்ல. ஸோ இந்த லெவலில் வச்சுக்கலாம் 4 to 5 ஃபஸ்ட்டு டார்கெட். அந்த தென் வச்சுன்னா நம்ம அப்படியே கீழே எவ்வளோ தூரமோ அதுக்கடுத்து நம்ம டெலிகிராமில் இல்லை கமெண்டில் நம்ம சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் பண்ணுறது சொல்லிடுறேன். ஓகேவா. 4 ஹவர்ஸில் ஒரு செல்லிங் பேட்டர்ன் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சா அப்படின்னா டேலையும் க்ரியேட் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம் ஜாஸ்மியை. XAD இது வந்து ஒரு ஸ்பாட் கிரிப்டோ. நம்ம நேற்றே நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
இந்த இது பார்த்தீங்கன்னா எம்ஓவிஆர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேல இங்கே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததா, ஆனகத்து அதை பிரேக் கொடுக்குற மாதிரி இங்கே 2-3 டேஸ் அங்கே ட்ரேட் ஆகிடுது மொதல் விஷயம். ஸோ இங்கே செல்லிங் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாமல் லாஸ்ட் யூட்டன் இந்த தான், இந்த யூட்டன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ஒரு கேண்டில் நல்லா தெளிவாக கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துது. ஸோ வேணா இப்போ இந்த லெவலுக்கு வந்து நம்ம செல்லிங் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் முடிஞ்சால் இந்த லெவல் வைக்கிற வரைக்கும் பெட்டர் தான். ஓகேவா, இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டராக தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்டு, தேர்டு அப்படியே நம்ம ட்ரையல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் இவ்வளோ தூரமாச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வேணால் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேவா, எம்ஓவிஆர். அதுக்கடுத்து ஹீரோ பார்த்தா இப்போதைக்கு பையிங்கில் இருக்கிறான். ஸோ நம்ம அவனை பார்க்கலாம். ஏபிபி பார்த்தா நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் பையிங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆல்மோஸ்ட் 12-13% இருந்தால் இப்போ வந்து மேலே போயினுக்கிறான். இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். காரணம் ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேண்டில், பையிங் சைடு, ஒரு டபிள்யூ பேட்டர்னு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவனை ஹோல்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இவனை ஹோல்ட் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் பொசிஷன். ஒய்ஜிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு லெவல் வந்து ஒரு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இங்கே ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த லெவல் வந்து நம்ம வெயிட் பண்ணுறது முடிஞ்சால் குவான்டிட்டி வேணால் இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 75% குவான்டிட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பேட்டர்ன் கிடச்சிக்கிறது திரும்பி நம்ம பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்ஓவிஆர் வந்து நம்ம நேற்று செல்லிங் சொல்லியிருந்தோம், இன்னும் அவன் செல்லிங்கில் தான் இருக்கிறான். நம்ம வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த எம்ஓவிஆர். IDUSDT.P பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பையிங் தான் சொன்னோம். நம்ம ஆல்மோஸ்ட் எங்கேருந்துன்னா இந்த லெவலில் இருந்து நம்ம வந்து பையிங்கில் இருக்கிறோம். இப்போதைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 12% கிட்ட போயிருக்கிறான். 30-40% போயிடுது. இவன் வந்து பெய்ட் குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் SCI இவனையும் நம்ம வந்து பெய்ட் குரூப்பில் தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். எந்த லெவலில் இந்த லெவலுக்கு நம்ம வந்து பையிங்க்கு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு கரண்ட் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.4% கிட்ட பையிங் வந்துக்குது, ப்ராஃபிட்டில் வந்துது. பார்த்தா 6% கிட்ட. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா BTC வந்து மேலே இங்கேயும் வாலட்டைல் ஆகிறதுனால நம்ம ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பொசிஷன் எடுக்கிறது பெட்டர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USDT அவனுமே பையிங்கில் தான் இருக்கிறான். சரிங்களா, எத்தனை பர்சன்டேஜ் பையிங்கில் இருக்கிறான்னு கேட்டேன்னா ஆல்மோஸ்ட் 2.50% பையிங்கில் இருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டிக். ஓகே, மேட்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே வராத வரைக்கும் நம்ம மேட்டிக் வந்து பையிங் பண்ணக்கூடாது, செல்லிங்க்கு தான். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இவனை வந்து நம்ம மேட்டிக் வந்து நான் செல்லிங்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது ஒரு சிக்னலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 3% கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி பேஸ் இங்கே வச்சுன்னா ஒரு கரெக்டாக இருக்கும். மினிமம் இவ்வளோ தூரம், அதுக்கு மினிமம் டார்கெட், அதுக்கடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ஷன் தேவை, அதுதான் இங்கே ரொம்ப கம்மியாகுது. RDND பையிங்க்கு தான், பட் இன்னும் கரெக்டான பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. சோல் USDT வந்து நம்ம இந்த லெவல்கிட்ட வந்து என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். டெலிகிராம்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ரீயாக ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்டோனால. இந்த இடத்துல கூட நம்ம பை பண்ணிக்கலாம், ஒரு பர்ஃபெக்டானது தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், ஒரு டேல அனலைஸ் பண்ணுவோம். வீக்கில் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக தெரில, ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்துட்டான், நேற்றே கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் நம்ம வந்து பர்ஃபெக்டான பேட்டர்ன் பார்த்தா இந்த லெவல் தான். ஓகேவா, லாஸ்ட் யூட்டன் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டன் தான். இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் க்ரியேட் ஆகிடுது. ஸோ அதுக்கிட்ட வந்து இப்போ வந்து ட்ரேட் பண்ணுகிறான். அது 4 ஹவர்ஸில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். அதான் இங்கே வந்து நான் வந்து பையிங்கான சொல்லிருக்கணும். இந்த பேட்டர்ன் தான் பையிங்கானது. ஸோ நீங்கள் இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணாலும் சரி, இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் நம்ம குறைஞ்சி வந்து இந்த லெவலுக்கிட்ட வந்து வைக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.85% ஸ்டாப் லாஸ் இருக்கும்.
4% கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது, இது பரவாயில்ல. இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் தான் பெட்டர். நம்ம பையிங் சொல்கிறோம், சோல். சரி, சோல் பையிங்க்கு சொல்லியாச்சு. அதோட டார்கெட்டு அப்படின்ற போது வரும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினிமம் டார்கெட் எந்த லெவலில் வச்சுப்போம், மேக்ஸிமம் இது லெவலில் வச்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிக் டைம். காரணம் ஏன்னா இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்தது தான், நம்ம அப்படியே செல்லிங் சொல்லியது தான். இப்போ இந்த லெவல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரேட் ஆகினுக்குது. ஓகேவா? இருங்க, இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான லெவலில் நம்ம இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே போனால் கீழே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி அழகாக இருக்குது. பையிங் ஆனால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வரைக்குமே எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு 22% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிக் டைம்ஸை. அதுக்கு நம்ம 4 ஹவர்ஸில் போவோம். இந்த லெவலில் போய்ட்டு நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிளேஸ் தான். காரணம் இந்த சப்போர்ட்டு கிட்ட, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட ஓடலை, டபிள்யூ பேட்டர்ன் ஆகலை. பட் இந்த லெவலில் பாருங்களா, இந்த மேலே இந்த லெவல்கிட்ட எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இந்த இது வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன். பட் ஆனால் மூவ் ஆன் ஆகிட்டோன்னா பரவாயில்ல, நம்ம இந்த லெவலில் கூட பை பண்ணிவிட்டு இந்த லெவலில் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டாப் லாஸ். நீங்கள் எந்த லெவலில் பை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். பட் குட், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ கேட்டன் பண்ணுறான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சைடுன்ட்டு. பட் பையிங் தான் பிக் டைம்ஸ். சைபர் இப்போதைக்கு அவன் கரெக்டான பேட்டர்ன் வரல, ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்னும் 2-3 கிரிப்டோஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏஆர்கேஎம் வந்து நம்ம செல்லிங் தான் சொல்லியிருந்தோம் கீழே. பட் நம்ம இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கவே இல்லை. என்னதுன்னா இந்த லெவல் தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். லாஸ்ட் யூட்டன் இது வந்து பையிங்கான யூட்டன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இதுதான் வந்து ஒரு சரியான யூட்டன் ஆகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்குமே கொஞ்சம் பெருசாகல சப்போர்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து 4 ஹவர்ஸில் வச்சுக்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்தா செல்லிங் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் வருமா, நம்ம சப்போஸ் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாம். இதை பிரேக் அவுட் கொடுத்தா, இல்லை வேணா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணுங்கள். ஒரு நல்ல புல்லிஷ் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் இப்போ கூட பை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். பை பண்ணிவிட்டு இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். சின்னதாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 1.50% தான் ஸ்டாப் லாஸ் வரும். இட்ஸ் ஓகே, ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 4 to 5% கீழே இறங்கிறதுக்கு நம்ம பை பண்ணிக்கலாம் பிரேக் அவுட் கொடுத்தா. இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வச்சுட்டு மேலே போய்க்கலாம். சரிங்களா? ஏஆர்கேஎம் பையிங்கில் சொல்கிறேன். சரி, என்னோடய டார்கெட்டு அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம் மினிமம், இல்லை இந்த லெவலுக்கு. ஓகேவா? மினிமம் டார்கெட். அதுக்கடுத்து நம்ம ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றின்னு போயிடலாம் டார்கெட்ஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் வந்து நான் கரெக்டான ஒரு பேட்டர்னில் வரல, வந்தக்கடுத்து நம்ம சொல்லுவோம். ஐஎல்வி பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னில் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணால் இந்த லெவல்கிட்ட வந்து ஒரு பை பண்ணலாம். ஐஎல்வி வந்து ஒரு நல்ல பேட்டர்னில், நம்ம ஐஎல்வி வந்து ஆல்ரெடி 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், பெய்ட் குரூப்புக்கு சிக்னலுக்காக சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் தான் சொல்லியிருந்தோம், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இப்போ நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் தான் ஐஎல்வி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி பை பண்ணலாம், பட் அந்தளவுக்கு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொல்ல மாட்டேன். சைபர் இப்போ தான் சொல்லிச்சு. எம்டிஎல் வேணால் நம்ம பை பண்ணிக்கலாம், பட் இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். அதுக்கடுத்து நம்ம பை பண்ணுறது பெட்டர் தான். இங்கே பாருங்கள், ஒரு என் பேட்டர்ன் நல்லா வருது, புல் பேக்ன்றது. ஓகேவா? எம்டிஎல். அதுக்கடுத்து இன்ச்சி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆர்டிஎன்டி, டிஆர்எக்ஸ், யூஷுவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்ம கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஸோ டெலிகிராமுக்குள்ளே ஜாயின் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு
அங்கே ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து வேணாலும் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.